ஹாய் அனிம் லவர்ஸ். ஒபிட்டோ விசஸ் கோனான் ஃபைட் அப்போ ஒபிட்டோ எப்படி சர்வைவ் ஆனார் அண்ட் மங்கிக்கு ஷாரிங்கானோட ரெண்டு முக்கியமான எபிலிட்டியான இசனாக்கி அண்ட் காமி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சக்தி, இது உங்கள் ஆனிமஸ் தமிழ். நைன் டைல்டு பீஸ்டோட ஜிஞ்சுருக்கு எங்கன்னு கேட்டு பெயின் லீஃப் வில்லேஜ் தரமட்டமாக்க வழக்கம் போல கிரைனோ ஜுட்ஸு யூஸ் பண்ணி நருட்டோ சமன் பண்ணியிருப்பாங்க சாக்குரா. கிரைனோ ஜுட்ஸுங்கிறது சாக்குராவை கலாய்க்கிறதுக்காக நருட்டோ ஃபேன்ஸ் உருவாக்கின ஒரு தேரி. என்னதான் சாக்குரா நருட்டோ கிளாசிக்ல இரிட்டேட் ஆகிற மாதிரி சில விஷயங்களை பண்ணாலுமே நருட்டோ ஷிபியூடன்ல ரொம்பவுமே முக்கியமான நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாங்க சாக்குரா. இருந்தாலுமே ஃபேன்ஸ் எதுக்கு இவ்வளோ ஹேட்டட் பண்ணுறாங்கிற விஷயம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பேக் டு த டாபிக். அந்த இடத்துல நருட்டோ ரிவர்ஸ் சமனிங் மூலமா அப்பியர் ஆகி நாகட்டோட 6 பாத் ஆஃப் பெயினையும் டிபீட் பண்ணி நாகட்டோ கூட பேச்சுவார்த்தை நடத்திருப்பார் நருட்டோ. அந்த இடத்துல கன்வின்ஸ் ஆன நாகட்டோ ரினே ரீபர்த் மூலமா அவரோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவரால் கொல்லப்பட்ட லீஃப் வில்லேஜ் மக்களை உயிரோட கொண்டு வந்திருப்பாரு. நாகட்டோ இறந்து போன விஷயத்தை தெரிஞ்ச ஒபிட்டோ அவரோட ரினிகானை எடுக்கிறதுக்காக அவர் உடம்பு எங்க இருக்குன்னு கேட்டு கோனானை தேடி வந்திருப்பாரு. அந்த இடத்துல ஒபிட்டோ விசஸ் கோனான்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபைட் இனிஷியேட் ஆயிருக்கும். ஒபிட்டோ நாகட்டோட ரினிகானை தேடி கன்ஃபார்ம் வருவாருங்கிற விஷயத்தை ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருந்த கோனான் சுமார் 600 பில்லியன் பேப்பர் பாம்ஸை கடலை ரெண்டா கிழிச்சு அதுக்கு நடுவு செட் பண்ணி வச்சிருப்பாங்க. கோனான் நினைச்ச மாதிரியே அந்த டிராப்ல ஒபிட்டோ தள்ளி பாம்ஸை வெடிக்க வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வெடிக்கிற அந்த டிராப்ல ஒபிட்டோ மாட்டி இறந்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி கோனான் பெருமிச்சு விட, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு கோனானுக்கு பின்னாடி வந்து சர்ப்ரைஸ் கொடுத்து கோனானை கில் பண்ணிருப்பாரு ஒபிட்டோ. ஒபிட்டோவோட மங்கிகோ ஷாரிங்கானோட ஒன் ஆஃப் த எபிலிட்டியான காமியோ யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒபிட்டோ சர்வைவ் ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருப்போம். ஆனா காமியோட அதிகபட்சம் டைம் லிமிட்டே 5 மினிட்ஸ் தான். ஸோ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ஒபிட்டோட உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ரியாலிட்டிக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கும். ஸோ காமோய் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட 10 நிமிஷமா நடக்கிற எக்ஸ்ப்ளோஷன்ல ஒபிட்டோ மாட்டி அதில் இறந்து போயிருப்பாரு. அப்புறம் ஏன் ஒபிட்டோ சாகலனா மங்கிகோ ஷாரிங்கானோட இன்னொரு எபிலிட்டியான இசனாகியை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒபிட்டோ சர்வைவ் ஆயிருப்பாரு. ஒபிட்டோ அவரோட லெஃப்ட் ஐயை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அந்த இடத்துல இசனாகி யூஸ் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலி இசனாகி யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூசர் அந்த இடத்துல ஷாரிங்கான சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி அவரோட லெஃப்ட் ஐயை கக்காஷி சென்சைட்ட கொடுத்தால திடீர்னு கோனான் ஃபைட் அப்போ எப்படி அவரோட லெஃப்ட் ஐ வந்துச்சுங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம எல்லாருக்குமே இட்டாச்சி அவரோட கிளானான உச்சியா கிளானை ஒட்டுமொத்தமா கில் பண்ணிருப்பாருங்கிற விஷயம் தெரியும். இட்டாச்சி மட்டுமே அவரோட ஒட்டுமொத்த கிளானையும் கில் பண்ணிருக்க மாட்டாரு. ஆக்சுவலி அந்த இடத்துல ஒபிட்டோட ஹெல்ப் அவருக்கு தேவைப்பட்டிருக்கும். அப்படி உச்சியா கிளான் அழிக்கப்படும் போது அங்க இறந்து போன உடல்கள் இருக்கிற ஷாரிங்கான கலெக்ட் பண்ணி அதுல ஒரு ஷாரிங்கான தான் கோனான் ஃபைட் அப்போ யூஸ் பண்ணிருப்பாரு ஒபிட்டோ. இப்போ இசனாகி அண்ட் காமியோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இசனாகி உச்சியா கிளானோட ஒன் ஆஃப் த ஃபர்பிடன் டெக்னிக். இதை யூஸ் பண்றது மூலமா அந்த யூசர் ரியாலிட்டியில் நடக்கிற ஒரு விஷயத்தை அந்த எக்ஸிஸ்டிங்ல இருந்து அழிக்க முடியும். அதாவது ஒருத்தர் சாகிறதுக்கு முன்னாடி அவர் இசனாகி ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா அவரோட டெத்துங்கிற ஒரு விஷயம் ஒட்டு மொத்தமா இந்த ரியாலிட்டி இருந்து அழிக்கப்படும். பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒவ்வொரு வாட்டி இசனாகி யூஸ் பண்ணும் போதும் யூசர் ஒவ்வொரு ஷேரிங்கான சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே வரணும். என்னதான் இசனாகி உச்சியா கிளானோட டெக்னிக்கா இருந்தாலுமே ஷேரிங்கான பொசஸ் பண்ணிருக்க யார் வேணாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். டான்ஸோ விசஸ் சாஸ்கே ஃபைட் அப்போ என்னதான் டான்ஸோ ஒரு உச்சியா கிளான் மெம்பரா இல்லைனாலும் அவர் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருக்க ஷேரிங்கான் மூலமா இசனாகியை யூஸ் பண்ணி திரும்ப உயிரோட வந்திருக்கதை நம்ம பார்த்திருப்போம். ஸோ இப்போ காமோய் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். காமோய் யூஸ் பண்றது மூலமா அந்த யூசர் எந்த ஒரு பொருள் அல்லது எந்த ஒரு உடம்பையுமே ரியல் டைமென்ஷன்ல இருந்து காமோய் டைமென்ஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். ஒபிட்டோவோட ரைட் சைட் ஷேரிங்கன் மூலமா ஷார்ட் ரேஞ்சும் கக்காஷியோட லெஃப்ட் சைட் ஷேரிங்கன் மூலமா லாங் ரேஞ்ச் டைமென்ஷன் ஷிஃப்டிங்கும் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு நருட்டோ யூனிவர்ஸ்ல இது வரைக்கும் ஒபிட்டோ அண்ட் கக்காஷி மட்டும் தான் காமோய் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நருட்டோ அண்ட் அதர் அனிமேஸ்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் சக்தி அண்ட் இது உங்கள் ஆனிமஸ் தமிழ்.